ஆரம்பிக்கலாங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் பெசநகர் பீச்சுக்கு தான் வந்திருக்கேன். இன்னைக்கு மத்தியானத்தில் மெட்ராஸ் ஃபுட் வாக் போயிட்டு அங்கே கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கிளம்பி பீச் வந்துட்டேன். ஆனால் இங்கே நல்ல மழை. இங்கே மட்டும் இல்லை, சென்னையில் வீட்டில் இருந்தே செம்ம மழை. சென்னை ஃபுல்லாவுமே அவ்வளோ சென்னை மழை தான் நினைக்கிறேன். பீச் மண்ணெல்லாம் ரொம்ப ஈரமாக இருந்துச்சு. தண்ணி பார்க்க முடியுமா தெரியல, பார்க்கலாம். டைம் 5:30 ஆயிடுச்சு. நாங்கள் அங்கே முடிச்சுட்டு இங்கே வரத்துக்குள்ள 5:30 ஆயிடுச்சு. இதில் எனக்கு பிடிச்சமான 2 ஸ்பாட் இருக்கு. எனக்கும் சரி என் அம்மாக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச ஸ்பாட் 2 இருக்கு. அங்கே என்ன நாங்கள் சாப்பிட போகிறோம் அப்படின்றத நான் காட்டுறேன். அதில் ஃபர்ஸ்ட் ஸ்பாட் கோல்டன் ஹாட் சாக்லேட். இது வந்து பீச்சுக்கு ஆப்போசிட்லேயே இருக்கும். இது ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட் மாதிரி இருக்கும். ஃபுல்லாமே ஃபுட் ஸ்ட்ரீட் தான். இங்கே ஒரு 10 ஷாப் இருக்கும். பீஸா ஷாப்பு, பானிபூரி ஷாப்பு, அப்புறம் அந்த டேக்கோஸ், குவாசடெல்லா, பிராங்கி இதெல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் ஹாட் சாக்லேட் வாங்கிறதுக்காக நாங்கள் அந்த ட்ரக் முன்னாடி நின்னோம். அந்த கோல்டன் ஹாட் சாக்லேட் இல்லது ஒரு சின்ன ட்ரக் மாதிரி. அங்கே ஃபஸ்ட்டு ஒரு ஹாட் சாக்லேட் ஆர்டர் போட்டிருந்தோம். அவங்க அதை ப்ரிப்பேர் பண்ணுற டைமில் அங்கே என்னென்ன இருக்குன்னு சும்மா ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாட் சாக்லேட் வந்துச்சு. ரொம்ப சூடாக இருந்துச்சு, அதனால கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் சாப்பிட்டேன். பாதிக்கு மேலே எனக்கு பிடிக்கல, அம்மா கொடுத்துட்டேன். ஹாட் சாக்லேட் கொஞ்சம் மீடியம் திக்னஸோட நல்லா இருந்துச்சு. அடுத்தது பானிபூரி. பக்கத்துலேயே பானிபூரி ட்ரக் இருந்துச்சு. அங்கே ஒரு பானிபூரி வாங்கினோம். 50 rupees 7 பீஸு. அங்கே தான் வாங்கியிருந்தேன். அதை வாங்கி ஒரு 2 பானிபூரி நான் சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அம்மா வந்து ஒரு மைலோ டெஸ்ட்லெட்ஸ் ஆர்டர் பண்ணாங்க அவங்க சாப்பிட்றதுக்கு. அது ஒரே ஒரு பீஸ் மட்டும் நான் சாப்பிட்டேன். எனக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்காது, அதனால எனக்கு அது ரொம்ப நான் லைக் பண்ணல. ஒரே பீஸ் மட்டும் கேஸ்டிக் பண்ணிட்டு மீதி நான் கொடுத்துட்டேன். அது மேலே நிறைய மைலோலாம் போட்டு ஒயிட் சாக்லேட்லாம் போட்டு பார்க்கவே நல்லா டூலிங்காக இருந்துச்சு. இதை முடிச்சுட்டு இந்த நான் சொன்ன ஃபஸ்ட்டு ஸ்பாட் இதுதான், கோல்டன் ஹாட் சாக்லேட். இங்கே முடிச்சுட்டு பீச்சுக்குள்ளே போயிட்டோம். ஒரே மண்ணெல்லாம் ஈரமாக இருந்துச்சு. பட் இவ்வளோ தூரம் வந்து தண்ணி பார்க்கல நான் எப்படின்னு சொல்லி பீச்சுக்குள்ளே வாக் பண்ண போயிட்டோம். தண்ணியிலலாம் நான் ரொம்ப நிற்க மாட்டேன், ஏன்னா பேண்ட் எல்லாம் மண்ணை இடம் எனக்கு பிடிக்காது. அதனால சரி தூரத்துலேருந்து தண்ணி பார்த்தலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே போயிட்டோம். கோல்டன் ஹாட் சாக்லேட்டில் வந்து நல்லாயிருக்கும். எல்லாமே சாக்லேட் பேஸ் பண்ண டிஷ்ஷு நல்லாயிருக்கும், ஆனால் ரொம்ப காஸ்ட்லி. இது ஒரு பெரிய ஃபுட் ஸ்ட்ரீட்டு. நார்மல் ஹாட் சாக்லேட்டே 200 220 எப்படி இருக்கும், அதனால ரொம்ப காஸ்ட்லி. அது ஒன்று தான் இங்கே ட்ராபேக். டேஸ்டெல்லாம் ஓகேயா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பீச்சுக்குள்ளே போயிட்டு ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ வாங்கலாம் அப்படின்னு ஒரு ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ வாங்கினேன். வாங்கி சாப்பிடவும் ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் ரொம்ப மட்டமாக இருந்தது, டேஸ்ட்டு நல்லா இல்லை. ஒரு மாதிரி கசக்குது எல்லா பொட்டேட்டோவும். அப்புறம் அம்மா சொன்னாங்க அதுக்கெல்லாம் பழைய பொட்டேட்டோ, பழைய ரீயூஸ்டு ஆயில் அப்படின்னு சொன்னாங்க, நல்லா இல்லை. அதுக்கப்புறம் அதில் மேலே காரம் மைனீஸ் எல்லாம் போட்டாங்க. மைனீஸ்ன்னு சொல்லி ஏதோ போட்டாங்க, அது மைனீஸே கிடையாது, மண்ணு மாதிரி இருந்துச்சு டேஸ்ட்டு. அது எப்படி மேக் பண்ணாங்கன்னு தெரியல, நல்லா இல்லை. அதுக்கப்புறம் காரம்னு சொல்லி போட்டாங்க, அது மிளகா தூளும் கிடையாது, அது ஏதோ செங்கல் தூள் மாதிரி இருந்துச்சு, செங்கலை தூள் பண்ணி போட்ட மாதிரி இருந்துச்சு. யாரும் பீச்லலாம் எதுவுமே வாங்கி சாப்பிடாதீங்க, ரொம்ப ஃபஸ்ட்டாக இருக்கு குவாலிட்டி. ஆனால் ப்ரைஸ் அது சீப்பாக இருக்கான்னு பார்த்தா அதுவும் இல்லை. ஏன்னா 90 rupees அந்த ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ பெஸ்ட்டாக போச்சு, 90 rupees. சரி, அப்புறம் கொஞ்சம் சின்ன கேம்ஸ் எல்லாம் இருந்துச்சு. என்டர்டெயின்மெண்ட்டுக்கு சரி ஏதாவது ஒன்று பண்ணுவோன்னு சொல்லி அந்த ரிங் கேம் விளையாடிட்டு இருந்தேன். அதாவது எந்த பொருள் மேலே நம்ம ரிங்கை டார்கெட் பண்ணி போகிறோம், அதில் விழுந்துச்சுன்னா அந்த பொருள் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால அந்த கேம்ஸ் எல்லாம் வந்ததுக்கு என்ன விளையாடலாம் அப்படின்னு சொல்லி விளையாடி ஆரம்பிச்சிட்டேன். நான் ஒரு 10 ரிங் போட்டேன், 50 rupees 10 ரிங்கு போட்டேன். ஆனால் சின்ன பொருள் தான் எனக்கு கிடைச்சிது. எப்படியும் போட்டதுக்கு வீண் போகாமல் ஒரு 3 என்னால் முடிஞ்சது 3 டார்கெட் பண்ணி 3 பொருள் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் பீச்சுக்குள்ளே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நான் என்ன பொருள் வாங்கினேன்றது நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு காட்டுறேன். பீச்சுக்குள்ளே போயிட்டா இருட்டி போச்சு, ஏன்னா டைம் 7 o'clock ஆயிடுச்சு, இருட்டி ஆயிடுச்சு. ஸோ அதனால தூரமாக நின்று, ஆனால் உண்மையிலேயே அலையெல்லாம் பயங்கரமாக வேகமாக வர மாதிரி இருந்துச்சு, பெரிய பெரிய அலையாக வந்துட்டு இருந்துச்சு. அங்கே ஒரு 1/2 hour உட்காந்துட்டு இருந்தோம். உட்காந்து அலையை பார்த்து ரசிச்சுட்டு இருந்தோம். நான் முன்ன சொன்ன மாதிரி தண்ணியிலலாம் இறங்கலை. அதுக்கப்புறம் இதை முடிச்சுட்டு டின்னர் இங்கேயே முடிச்சுட்டு போகலாம் நான் பிளான் பண்ணோம். இங்கே இன்னொரு நான் சொன்ன செகண்ட் ஸ்பாட் அங்கே தான் இருக்குது.
அதனால லைட்டாக சாப்பிட்டுட்டு போயிடலாம், எனக்கு பசிக்கவே இல்லை சுத்தமா. சரி வந்ததுக்கு சாப்பிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி சாப்பிட கிளம்பிட்டோம். இங்கே பீச்சில் மாங்காய் நல்லா இருக்கும்னு சொல்லி அம்மா வாங்கி சாப்பிட்டாங்க. ஆனால் அன்னைக்குன்னு பார்த்தா சுத்தமாக மாங்காய் டேஸ்ட்டில் பிடிப்பாக இருக்கு, சீசன் முடிஞ்சிட்டதால. சரி ரிட்டர்ன் போகும்போது ஒரு ராட்டினம் பார்த்தேன், அதை ஏறி சுற்ற ஆரம்பிச்சிட்டேன். நானே தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டதால சரி அம்மா ஏற்றி விட்டாங்க. அந்த ராட்டினத்தில் கொஞ்ச நேரம் சுற்றி தலை சுற்ற ஆரம்பிச்சிச்சு. எனக்கு நிறுத்த சொன்னாலும் அவங்க நிறுத்தவே இல்லை. அதனால அதை முடிச்சுட்டு ரிட்டர்ன் வாக் பண்ணி போயிட்டு இருந்தேன். அண்ட் ரிட்டர்ன் போகிற வழியில மறுபடியும் இன்னொரு வாட்டி அந்த ரிங் கேம் விளையாடினேன். நான் இந்த வாட்டி டார்கெட் பண்ணதெல்லாம் பண்ண முடியுதா பார்க்கலான்னு விளையாடினேன். ஃபர்ஸ்ட் டைம் விளையாடும் போது இந்த ஃப்ளவர் வாஷ் நான் வின் பண்ணேன். அண்ட் செகண்ட் டைம் விளையாடும் போது இதை வின் பண்ணியிருந்தேன். அதுவும் ஃப்ளவர் வாஷ் மாதிரி தான், உள்ள ஃப்ளவர் வைக்கணும், சின்ன ஜாடி மாதிரி இருந்துச்சு. இது ரெண்டும் தானே வின் பண்ணேன். இது ஒரு சின்ன என்ஜாய்மெண்ட். அப்புறம் இதை முடிச்சுட்டு வெரினா சாண்டின்னு ஒரு ஷாப்புக்கு போயிட்டோம். அது ஒரு சின்ன ஃபாஸ்ட் ஃபுட். அது ரொம்ப பெரிய ஷாப்ல இல்லை, சின்ன ஃபாஸ்ட் ஃபுட்டு. ஆனால் அவ்வளோ கூட்டமாக இருக்கும். நாங்கள் போனது வேற வீக்கெண்டா, அதனால பயங்கர கூட்டம். வெளியே வரைக்கும் நின்னாங்க, வெயிட்டிங்க வேற நின்று சாப்பிட்டுட்டு வந்தோம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அப்புறம் தான் சீட் கிடைச்சிது. அடிச்சு பிடிச்சி ஒரு சீட்டை வாங்கிட்டோம். இந்த குட்டி ஜாடியும் நான் வின் பண்ணது தான். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பூனை ரொம்ப பாவமாக இருந்துச்சு. ரொம்ப நேரமாக பூனை எல்லாரையும் சாப்பாடு கேட்டு கத்தினே இருந்து கூப்பிட்டுனே இருந்துச்சு. யாருமே கண்டுக்கல, எல்லாரும் அவங்க சாப்பிட்றதுலேயே இருந்தாங்க. ஒரு ஸ்பூனாவது அது கொடுத்துருக்கலாம், யாரும் கொடுக்கல. அப்போ நாங்கள் வெயிட்டிங்கில் இருந்தோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு சீட்டு கிடச்சி அந்த பூனையை தேடும்போது நாங்கள் ஆர்டர் பண்ணி எங்கள் ஃபுட்டு வந்த பிறகு அந்த பூனையை தேடும்போது அது எங்கே போச்சு தெரியல, காணாமல் போயிடுச்சு. கொஞ்சமாவது அந்த பூனை கொடுக்கலான்னு பார்த்தேன். ஃபுட்டு வந்துச்சு, அந்த பூனையை காணோம், இங்கே ஓடி போயிடுச்சு. எங்கே போச்சுன்னு தெரியல எனக்கு. அப்புறம் நாங்கள் பார்த்தா 2 ஃப்ரைட் ரைஸ் 3 ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நாங்கள் 3 பேரும் போனோம், அதனால 3 ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் த்ரெட்டட் ஃபிஷ் அப்படின்னு ஏதோ ஒரு புது ஐட்டமாக இருந்துச்சு. அது நான் வேணான்னு சொல்லிட்டேன். கொஞ்சோண்டு மட்டும் டேஸ்ட் பார்த்துட்டு வேணான்னு சொல்லிட்டேன். அது ஏதோ ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதில் நடுவில் ஃபிஷ் இருக்கும், சுற்றி சிப்ஸ் மாதிரி கொஞ்சம் இதுவாக வித்தியாசமாக டிசைனாக லூலாக இருக்கும். அதனால தான் அதுக்கு பேர் த்ரெட்டட் ஃபிஷ். நல்லா இருக்கு. அதுக்கு சைட் டிஷ்ஷாக மைனஸ் கொடுத்துருந்தாங்க. நான் வெறும் ஃப்ரைட் ரைஸ் மட்டும் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டேன். ஏன்னா எனக்கு வயிறு ஆல்ரெடி ஃபுல்லாக இருந்துச்சு. அவ்வளோதான் இந்த விளாகு. அண்ட் அந்த பூமியை நினைச்சாதான் கொஞ்சம் ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. யாராவது ஒரு பிடி சோறு கொடுத்துருக்கலாம் அதுக்கு. நாங்களே வெயிட்டிங்கில் உட்காந்துருக்கும் போது தான் அந்த பூனையை ஷூட் பண்ணி வீடியோ எடுத்தோம். அதுக்கப்புறம் சரி நாங்கள் வெயிட்டிங்லேருந்து டேபிளுக்கு மூவ் ஆகி நாங்கள் ஆர்டர் பண்ணி ஃபுட்டு வரத்துக்குள்ள 25 மினிட்ஸ் மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா பூனை காணோம். அது குட்டி பூனை வேற க்யூட்டாக இருந்துச்சு. வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துடலான்னு நினச்சேன், ஆனால் அம்மா வேணான்ட்டாங்க. எனக்கு ஆல்ரெடி வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறதால செட் ஆகாது, வேணான்னு சொல்லிட்டாங்க. இல்லைன்னா நான் தூக்கிட்டு வந்துப்பேன். அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். டெசர்ட்டோட ஃபைனலி முடிச்சிடலாம் அப்படின்னு அம்மா சொன்னதால நான் ஃபைனலி டிக்கல் ட்ரக்குன்னு அந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஷாப் வெளியவே இருந்துச்சு. டிக்கல் ட்ரக் அப்படின்ற ஒரு சின்ன டக்கு மாதிரி இருந்துச்சு. இது ஃபுல்லாக குச்சி ஐஸ் தான் வச்சுருந்தாங்க. ஒரே ஒரு ஃப்ளேவர் மட்டும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிவிட்டு அதை மட்டும் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். எனக்கு நைட்டில் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா ஒத்துக்காது, அதனால நான் சாப்பிடல. வீட்டில் தான் சாப்பிட்டாங்க. அது நார்மல் குச்சி ஐஸ் மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த அமௌண்ட்டுக்கு அது ஒர்த்து இல்லை. நார்மலாக இந்த வண்டியில் வரோம்ல குச்சி ஐஸ், அந்த மாதிரி தான் இருந்தது. இது எதுக்கு இவ்வளோ பில்டப் பண்ணாங்க தெரியல. இதை சாப்பிட்டுட்டு அவ்வளோதான் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த விளாக் இதோட முடியுது. அடுத்த விளாக்ல பார்க்கலாம். டாடா பை பை. ஓவராலாக இந்த சாப்பாடு, இந்த நாள், லேக் சைடு கார்டனு, இந்த நைட்டு எல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டால் நல்லா இருக்குது. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.